பார்த்து வருகிறோம். விஜயின் பாதுகாப்பில் குறைபாடா என பாதுகாப்பு அதிகாரிகளிடம் உள்துறை அமைச்சகம் கேட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரங்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பாதுகாப்பில் ஏதாவது குறைபாடு உள்ளதா என்று உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாயிருக்கிறது. ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கரூரில் நடைபெற்ற அந்த கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நடிகர் விஜய்க்கு ஏற்கனவே கமாண்டோ படை பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வர்றாங்க. ஏறக்குறைய 8 முதல் 11 பேர் கொண்ட துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் படையைச் சேர்ந்த கமாண்டோக்கள் சுழற்சி முறையில நடிகர் விஜய்க்கு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வர்றாங்க. இது போன்ற சூழலில் அவர் தொடர்ந்து பிரச்சார பயணம் மேற்கொண்டு வருகிறார். மக்களை சந்தித்து வரக்கூடிய நிலையில் மாநாடு போன்ற நிகழ்ச்சிகள்லாம் கலந்து வரக்கூடிய நிலையில பாதுகாப்பு குறைபாடுகள் ஏதாவது உள்ளதா என்று உள்துறை அமைச்சகம் ஒய்பிரிவு அதிகாரிகளிடம் இந்த விளக்கத்தை கேட்டிருக்கிறார்கள். மத்திய ரிசர்வ் படையுடைய அதிகாரிகள் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து விஜய்க்கு பாதுகாவலருடைய எண்ணிக்கை உயர்த்தப்படலாம் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. தற்போது 8 முதல் 11 பேர் கொண்ட துப்பாக்கி ஏந்திய கமாண்டோ படையை சேர்ந்தவர்கள் பாதுகாப்பு பணியில சுழற்சி முறையில ஈடுபட்டு வராங்க. இந்த எண்ணிக்கை உயர்த்தப்படலாம் என்றும் தொடர்ந்து அவர் செல்லக்கூடிய இடங்கள்ல மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருப்பதால் இது போன்ற ஒரு பெரும் துயர சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அன்றைய தினம் விஜயுடைய பாதுகாப்பு எவ்வாறு இருந்தது, விஜய்க்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பில் ஏதாவது குறைபாடு இருந்ததா என்று ஒரு விரிவான விளக்கத்தை கேட்டு உள்துறை அமைச்சகம் மத்திய ரிசர்வ் படை அதிகாரிகளுக்கு விளக்கம் கேட்டிருப்பதாக தற்போதைய தகவலா இருக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.